இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணுங்கண்ணா. ஆனால் அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கண்ணா, தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்றைக்கி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. ஆனால் கதை விட்டுட்டு சுற்றுறாங்களா? அப்போ யார் பேரில் நீ போலி கணக்கு எழுதுகிற? யூபியில் 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில் 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்போ முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கண்ணா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கடுத்தது பாருங்கள், மொத்த கிராமப்பகுதி மக்கள் தொகை. கிராமப்பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராமப்பகுதி ப்ரொபோஷனேட்டை சொல்லுங்கள். ஆந்திராவில் கிராமப்பகுதி மக்கள் தொகை பீகாரில் 9%,